இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. சென்னையில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னை எழிலகம் வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகங்களுக்கு அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை விளக்கமிட்டனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மதிய நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். போராட்டம் நடைபெற்ற எழிலகம் வளாகத்தில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். திடீரென மதிய வேளையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் நிலவியது. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், அகில இந்திய அரசு ஊழியர் சம்மேளனம், தொழிற்சங்க ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மண்டல அலுவலகம் முன்பு, மண்டல அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம். சேப்பாக்கம் வளாகத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உதவியாளர் நேரடி நியமனம், உதவியாளர் நேரடி நியமனம் 50% நியமனம் செய்வதை ரத்து செய், ரத்து செய். 2017 முதல் இளநிலை உதவியாளர் உள்ளிட்டோர் தகுதியாக இருக்கும் போது 500க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள போது பதவி உயர்வின் மூலமாக நிரப்பிட வேண்டும், நிரப்பிட வேண்டும். பொதுப்பணித்துறையை நீர்வளத்துறையை, பொதுப்பணித்துறையை நீர்வளத்துறையை அரசாணை 69 ரத்து செய்து விட்டு ஏற்கனவே அமலில் இருந்த அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பதவி மாற்றம் மூலமாக இளநிலை வரைந்துள்ள அலுவலர் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். பொதுப்பணித்துறையை நீர்வளத்துறையை கலந்தாய்வு மூலமாக பல்வேறு துறையில் உள்ளது போல பணியிட மாறுதலை வழங்கிட வேண்டும், வழங்கிட வேண்டும். கோட்ட கணக்கர் பதவி இணை நெடுஞ்சாலை துறையில் உள்ளது போல மாநில சேவையாக்க வேண்டும். தமிழக அரசு, தமிழக அரசு கருணை அடிப்படையில் 20% நியமனத்தை உடனடியாக அமல்படுத்து. பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் நீதிமன்ற வழக்குகளை விரைவாக முடித்திட மண்டல அலுவலகங்களில் சட்ட வல்லுநர்கள் நியமிக்க வேண்டும், நியமிக்க வேண்டும். பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் அனைத்து காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பிட வேண்டும். பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய தின கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசு, தமிழக அரசு வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை
அமல்படுத்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மண்டல அலுவலகம் முன்பு கோரிக்கையை நிறைவேற்ற உடனடியாக நிறைவேற்ற சென்னை திருச்சி மதுரை கோவை சென்னை திருச்சி மதுரை கோவை 4 மண்டலம் அலுவலகம் முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாகும் எச்சரிக்கை செய்கிறோம் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது துயரேற்றம் போராட்டங்கள் இல்லாமல் போராட்டமும் செல்லாது போராடும் எங்கள் முன்னே ஆணவங்கள் தோல் அதிகாரங்கள் தோல் எச்சரிக்கை செய்கின்றோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ராம வெங்கடாஜலபதி. பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் 9 ஆண்டுகளாக 2017 முதல் 9 ஆண்டுகளாக ஒரு பதவி உயர்வு என்பது இல்லாமல் இளநிலை உதவியாளர் கட்டச்சர்கள் கிட்டத்தட்ட 1100 பேர் இருக்கின்ற நிலையில் உதவியாளர் நேரடி நியமனம் என்பது அறிவிக்கப்பட இருப்பதாக செய்து வந்திருக்கிற அந்த சூழலில் நாங்கள் 15, 16 தேதிகளில் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர்களை சந்தித்து மனுக்களை வழங்கியுள்ளோம். அவர்களும் பரிசீலனை செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் திருச்சியில் 4/7/2026 அன்று மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி முதலாவதாக 15, 16 தேதியில் அமைச்சர்களை சந்திப்பது, இரண்டாவதாக மதுரை, திருச்சி, கோவை, சென்னை ஆகிய 4 மண்டலங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்துவது என்பது திட்டமிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சென்னையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கடலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், சென்னை மாவட்டம் உட்பட்ட தோழர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நேரடி நியமனத்தை முற்றிலுமாக ரத்து செய்து தகுதி அடிப்படையில் தற்போது இருக்கின்ற இளநிலை உதவியாளர் கட்டச்சர்களுக்கு பதவி உயர்வினை வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இன்று வலுப்பெற்று இருக்கிறது. அதே போல பொதுப்பணித்துறையிலே மற்ற துறைகளில் இருப்பதை போல கலந்தாய்வு மூலமாக பணி மாறுதல் என்பது வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். கோட்ட கணக்கு பதவியினை மாநில சேவையாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, அதே போல பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் நிலுவையாக இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்வு செய்வதற்கு சட்ட வல்லுநர்களை மண்டல அலுவலகத்துக்கு உட்பட்டு நியமிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கருணை அடிப்படையில் ஏற்கனவே 25% பணி நியமனம் என்பது இருந்தது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் அது
5% குறைக்கப்பட்டது. மீண்டும் அந்த 25% அமுல்படுத்தி கருணை அடிப்படை பணி நியமனத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் எங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து 4-5 தேதிகளில் அலுவலகத்திலேயே கோரிக்கை அட்டை அணிந்து எங்களுடைய ஆர்ப்பாட்ட அந்த உணர்வை அங்க வெளிப்படுத்துவதும், தொடர்ந்து அதற்கும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடத்துவது என்ற அந்த திட்டத்தை இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.